பகவானுக்கு எப்பவுமே வந்து ஆர்ப்பாட்டமே இருக்காது. இந்த இந்த எதிர் சைடில் உள்ளவர் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான். நான் பேர்பட்டவன் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவர் லகுவா தட்டிட்டு போயிருப்பார். நரசிம்மாவதாரத்துல ஒரு 5 வயசு பையன் பிரகலாதன் அவனை வச்சு தட்டிட்டார் இரண்யகசிபுவை. அவன் அப்பேற்பட்ட தபசு பண்ணியிருக்கான். அவன் தபசு இணை இல்லாத தபசு தான் அவன் பண்ணியிருக்கான். ஆனா அவனை அடிக்கிறதுக்கு ஒரு 5 வயசு பையன் தான் தேவைப்படுற சுவாமி. அது மாதிரி இப்ப இந்த குரங்குகளே தாராளங்கிற லீலையா பண்ணிட்டு போயிருக்கலாம் சம்ஹாரத்தை. சம்ஹாரம்ங்கிறது நமக்கு தான் யுத்த காண்டம் ரொம்ப பெருசா இருக்கு. அவருக்கு வந்து லீலையா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ராமம் அக்லிஷ்ட காரியம் அப்படின்னு அடிக்கடி சொல்றாரு. ராமருக்கு இது வந்து ரொம்ப இடது கையில செய்யற மாதிரி காரியம், இது ஒன்றும் பெரிய காரியமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இப்பவும் இந்த சமுத்திரக்கரைக்கு வந்தாச்சு, கவலை இல்லாம தான் ராமன் நிற்கிறார். இந்த குரங்களும் கவலை இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா ஆளுக்கு ஒரு டம்ளர் இந்த சமுத்திரத்தை குடினா அத்தனை நாள் குடிச்சிருவாளாம்.